பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். ஒரு மனிதனை கிருபை எப்படி மாற்றுகிறது. ஆனால் அந்த கிருபையை புரிந்து கொள்ளாமல் போனவர்களும் உண்டு. ஏன்னா அந்த கிருபை எவ்வளவு பெரியது, அந்த கிருபைக்கு அளவு கிடையாது. தேர் இஸ் நோ லிமிட்டேஷன். பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேலே அவருடைய கிருபை அவ்வளவு பெரியதாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி தயவு செய்து தேடி எடுத்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27, 28, 29 இந்த 3 வசனங்களையும் தேடி திருப்பி வச்சுக்கிறீங்களா? பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27 நான் எப்போ சொல்வேன், இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நீங்கள் நல்லா பைபிள் படிக்கிறவங்களா இருக்கலாம், உங்களுக்கு தெரியாது இல்லை. ஆனால் 2 கண்ணை மூடிக்கிட்டு உங்கள் முன்னாடி பேசுகிறேன், இது சரியாக இருக்கா பார்க்குறக்காவது உங்கள் வேதத்தை கையில் எடுத்து திருப்பீங்களா? அப்படி எல்லாம் திருப்பி எடுக்கிற வரைக்கும் நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது,
எப்போ தெரிந்து கொண்டாராம்? தாயின் கருவில் தோன்றும் முன்னே. அந்த வார்த்தையை நான் ரொம்ப யோசிக்கிறது உண்டு. தாயின் கருவில் தோன்றும் முன்னே. ஏசாயா 46:3 வாசிக்கிறோம், தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல்னு எழுதியிருக்கார். ஆனால் அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு கொண்டாராம். தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆகும்போதே எரேமியா பார்த்து சொன்னார், நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே உன்னை என்ன செய்தேன்? உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்து இருக்கிறேன். அதுக்கு தெரியுமா? அதாங்க கிருபை. ஏன்னா நமக்கு தெரியாது ஆவியின் வழி என்னதுன்னு தெரியாது. பிரசங்கி 11:5 வாசிக்கிறோம், ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போல தேவனுடைய செயல்களை அறிய மாட்டாய். ஏன்னா அவர் பாடினதுலேயே அந்த கவி நான் ரொம்ப யோசிப்பேன். தாயில் அன்று தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்டி தீட்டி அழைத்துக் கொண்டீரே, தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்டி தீட்டி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிக்க கேட்போமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19:27 அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி. எப்பொழுது பேதுரு? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு வசனத்தை முன்னாடி வாசிங்க. இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். சரி. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். கிருபையோட என்னங்க வேணும்? தகுதி இல்லாதவனை கொண்டாந்து ஐயா மனுஷனை பிடிக்கிறவனா வச்சிருக்காரு. ஆனால் இவங்க கேட்குற கேள்வி என்ன? என்ன கிடைக்கும்? கிருபையை போக்கடிக்கிறது இதுதாங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில். ஆண்டவர் தேடினா என்ன கிடைக்கும்? இதை விட என்னையா வேணும்? இதை விட என்ன வேணும்? உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், தயவு பாராட்டி இருக்கிறார், பராமரித்து காப்பாற்றுகிறார். கல்லுக்குள் இருக்கிற தேரைக்கும் கருப்பையில் இருக்கிற உயிருக்கும் உணவளிக்கிறவர் நம்மையும் போஷிக்கிறார். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன் தினமும் உன்னை போஷிப்பதால் பாடுறோமே, ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், தினமும் உன்னை போஷிப்பர் ஸ்தோத்தரிப்பேன், தினமும் உன்னை ஸ்தோத்தரிப்பேன், யார் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் தேவனை என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். நாளை தினம் உன்னுடைக்கு என் சிந்தனைகளை, நாளை தினம் உன்னுடைக்கு என் சிந்தனைகளை கவலையற்றதாக்கினதால் ஸ்தோத்தரிப்பேன், கவலையற்றதாக்கினதால் ஸ்தோத்தரிப்பேன். ஒவ்வொரு நாளும் நாளைக்கு என்ன செய்வோம், என்ன செய்வோம், எப்படி வாழ்வோங்கிறதுல நம்ம வாழ வச்சிருக்க. அதை விட என்ன கிருபை வேணும்? இன்னைக்கு அநேகர் இப்படி தான். கிறிஸ்தவ ஆலயத்துக்கு போனால் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? முதல்ல நிம்மதி கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும், உன் மனதுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். இந்த உலகத்தில் வேற என்னத்தை கொடுத்தாலும் கொஞ்ச நேரத்தில் போயிடும். அதனால தான் எனக்கு என்ன அன்னைக்கு கேட்டான் பேதுருட்டு எதிர்பார்த்த என்ன? சப்பானி எதிர்பார்த்தது என்ன? வெள்ளியும் பொண்ணும் இருக்கும். ஆனால் பேதுரு சொன்னது என்ன? என்னிடத்துல வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, என்னிடத்துல உள்ளதை உனக்கு தரேன்னு சொல்லி வலது கையை பிடிச்சி தூக்கி விட்டான். அவன் வாழ்க்கையே மாறி போச்சு.
என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும் ஐயா? அவர்கிட்ட கிடைக்காது என்ன இருக்குது? நாம் அநேக நேரங்கள் அதை தெரிஞ்சுக்கிறது இல்லை. இம்மைக்காக மாத்திரம் அவரை பற்றுவோமானால் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். அநேக நேரங்களில் நீ கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆரம்ப நாட்களில் மிஷினரிகள் கோதுமையை தூக்கிட்டு வந்து பால் கட்டியை தூக்கிட்டு வந்து ஊழியர்த்தாங்க. இப்போ உடனே அப்படின்னாச்சு கிறிஸ்தவனா உடனே ஆடி கொடுப்போம். ஐயா, கிறிஸ்தவன் கொடுக்கறதோட கிறிஸ்து தருகிற ஆசீர்வாதம் பெரிதையா. நாம் பாடுறோம்ல, ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ் தன்னை வருப்பா. ஓ ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ் தன்னை வருப்பாடிடுவோ நாதர ரட்சகதாப தன்னை உழப்பா. பாரிந்திரி கப்ப மகா கப்ப மக மகரி சரி சா ரி சரி தசா மகரி கப்பா தபதரி ரி சரி தப்ப மகரி ஆ கதமி ஜெயா ஜெயா அகமகிழ் தன்னை வந்து பாடிடுவோ பா மகரி கதா மகரி கப்பா மகரி கப்பா மகதி ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ் தன்னை வந்து பாடிடுவோம் நாதரட்சக நாம தன்னை ரட்சக நாம தன்னை இந்த ஐயா அம்மா என்ன வேணுங்க? அவரிடத்தில் ஆனந்தம், என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். அதனால தான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் காக்கும்படிக்கு அவர் தம்முடைய தூதர்களுக்கு என்ன செய்கிறார்? கட்டளை இடுகிறார். ஒரு பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன்னை சுமந்து கொண்டு போவாங்க. இதை விட என்ன கிருபை வேணும்? ஒரு தகப்பன் உபாகமம் 1:31 வாசிக்கிற ஒரு மனுஷன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தது. ஆமா, பாடுறோம்ல, தனிமையின் பாதையில் தகப்பனி உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேன். தனிமையின் பாதையில் தகப்பனி உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே, எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே, இதுக்கு ஈடு என்ன தருவேனா, இதுக்கு ஈடு என்ன தருவேனா, இதுக்கு ஈடு என்ன தருவேனா, இதுக்கு ஈடு என்ன தருவேனா. ஐயா, இதுக்கு மேலே என்ன வரணுங்க? உன் கரத்தை பிடிச்சிக்கிட்டு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஏசாயா 41:13 படி, உன் தேவனாகி இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து கொண்டு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஒரு தகுதி இல்லாத பேதுருவை மீன் ஏறுற படகுல இருந்தவனை கொண்டு வந்து, எப்பா என் கூட ஊழியத்துக்கு பான்னு தன்னோடு வைத்து கொண்டிருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்குற கேள்வி, மனிதரால் கூடாது தேவனால் கூடும் சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை பார்த்து,
நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம் ஐயா. நாங்கள் எப்போ என்னத்தையா விட்டுட்டு வந்தார்? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச படகோ, எத்தனை வருஷத்துக்கு போட்ட வலையோ தெரியாது. இல்லை வலை கொடுத்து வாங்கினாலும் இல்லை அடுத்த விடுறதுக்கு சீப்பாக விலைக்கு வாங்கினாலும் தெரியாது, எழுதப்படலை. எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த பேதுருக்கு சொல்கிறாரு பாருங்க, மத்தேயு 19:27 திரும்ப வாசிங்க. என்ன சொல்றாரு? ரொம்ப அழகா எழுதி. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். சரி, அதற்கு இயேசு மறு ஜென்ம காலத்திலே, ஐயா மனித வாழ்க்கையில நாம் அவரோட தங்கி இருக்கிற நாள் ஒரு காலம் இருக்கு. மறு ஜென்ம வாழ்க்கையிலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது, ஏன்னா அவர் யாரு? மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனே சுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனே சுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. பாரில் முழங்கிடுமே, உயர்ந்தவரே சிறந்தவரே, தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்வார். வாசம் செய்வதே மொழியினை தந்துமே, இதயத்தில் வாசம் செய்யும். நிறைவே அருள் நிறைவே என்று தொழுதிடுவோம். மொழி நிறைவே அருள் நிறைவே என்று தொழுதிடுவோம். மகிமை 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 மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமையுள்ளவராய் வருவார். அவர் சொல்றார், என்ன சொல்றார்? இயேசு அதற்கு பிரதியுத்தரமாக, மறு ஜென்ம காலத்தில் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும். நல்ல கவனிங்க, சீசர்களுக்கு மட்டுமில்ல நமக்கும் சேர்த்து தான். ஆண்டவரை பின்பற்றி வந்தோடனே எனக்கு ஒன்றும் கிடைக்கல சொல்லிடாதீங்க. அவர் செய்திருக்கிற நன்மைகள் எண்ணி பார்த்தா எத்தனை, என்னென்ன நன்மை சொல்லிக்கிட்டே போகலாம். தாழ்மையில் கிடந்தோம் தயவாய் நினைத்தார், பலவீனன் என்று என்ன செய்யல, தள்ளிவிடல, பலப்படுத்தினார். எத்தனை நன்மைகள் எண்ணி பார்க்க முடியாதுங்க. உன் அக்கிரமத்தை மன்னித்து நோய்களை குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி விட்டு கிருபையினால் இரக்கத்தினால்
முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி நன்மையான எந்த ஈவும் பூரணமான எல்லா வரங்களும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் தான் என்ன செய்யுது? இறங்கி வருகிறது. வேதம் அழகாக நமக்கு சொல்லியிருக்கு. ஆனால் இவர் கேட்குறார், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கணும்? இதை விட அவருடைய சிங்காசனத்து பக்கத்தில் உட்கார்ற பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது பெரிய பாக்கியம்ல. அதை அறிஞ்சனால தான் ஒரு தாய் போய் கேட்குறா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே செபதேயுவின் தாய் அவருடைய குமாரர் 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்து இயேசு இடத்துல வர்றா. அவர்கிட்ட வந்து கேட்குறா. என்ன கேட்குறா? மத்தேயு 20:20 மிக அழகா எடுத்து. அப்பொழுது செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து இயேசுவிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். சரி. அவர் அவளை நோக்கி என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உம்முடைய வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்து இருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார். அந்த தாயினுடைய விண்ணப்பத்துக்கு உடனே பதில் கொடுக்கல. ஆனா கர்த்தர் அந்த யாக்கோபை பட்டயத்தினால கொலை செய்தால் அந்த யோவானுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அவர் சொல்றாரு, அப்பா என்னை பின்பற்றி வந்த நீங்க எல்லாரும் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களா 12 சிங்காசனத்தின் மேல என்ன செய்வேன்? உட்கார வைப்பேன்னு சொன்னதோட நிப்பாட்டல. 29ஆம் வசனத்தில் சொல்றாரு, என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரியாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து. இதை விட என்ன வேணும்? இந்த பேதுருக்கு என்ன கிடைக்கும்? ஆனா அப்படிப்பட்டவனுக்கு சிங்காசனத்தை கொடுக்கிறார் ஐயா. தகுதி இல்லாதவனுக்கு என்ன கிடைக்கும்னு எப்பவும் எதிர்பார்த்திருக்கவனுக்கு சிங்காசனத்தை கொடுக்கிறாரு. உனக்கு எனக்கு ஆசீர்வதிக்க மாட்டாரா? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, கிருபை சாதாரணம் இல்லைங்க. ஒரு மனிதனை மறுரூபப்படுத்துகிறது ஐயா, மகிமையில் சேர்த்து கொள்ளுகிறது, அவரோடு கூட வைக்கிற பாக்கியத்தை கிடைக்கிறது. இதை விட என்ன வேணும்? இந்த பேதுருக்கு ஒரு தகுதியில் என்ன கிடைக்கும் எதை கேட்டாலும் உடனே அதில் ஒரு பிரச்சனை வந்துடும். அப்படிப்பட்டவனுக்கு அவர் கொடுத்த பாக்கியம் சிங்காசனத்தில் நியாயம் தீர்க்கிற, அதுவும் சாதாரணம் இல்லை, 12 கோத்திரங்களையும் ஒவ்வொரு கோத்திரத்தையும் நியாயம் தீர்க்கிற ஒவ்வொரு சிங்காசனம். இதை விட என்ன கிடைக்கணும்? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசப்படுறீங்க. கேட்குறதோடு விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இது தொடர்ந்து வரணும். இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். எங்களுடைய ஆலயத்துக்கு எப்போமா வந்து பாருங்கள். கண்ணு தெரியாதவங்க 2 சபையில் சில நேரம் நீங்களா, ஐயா எங்களுக்கு பதில் அனுப்பலையே அதில் அனுப்பலையே, ஐயோ ஏன் பதில் வரலைங்கிறீங்களே. சில நேரத்தில் எங்கிட்ட ஆளே இருக்காது, 2 கண்ணு தெரியாமலாம் இருப்போம். அதனால தான் உங்களுக்கு பதில் வர்றது கொஞ்சம் காலதாமதமாகும். தயவுசெய்து நீங்கள் பொறுத்துக்கிறதுனால ரொம்ப உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சரி, காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். அதே போல் எனக்கு அன்பானவர்களே, இப்போ திருநெல்வேலியில் வயதானவங்க தங்கி இருக்கிறதுக்கு இன்னொரு அறை கட்டுறோம். ஏன்னா இட பற்றாக்குறை. பெண்கள் தாய்மார்களும் இருக்கிறாங்க. ஒரு சதுரடி 2300 ரூபா, 800 சதுரடியில் கட்டணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஏவினால் 1 சதுரடி 2 சதுரடி ஒரு 5 சதுரடி 10 சதுரடிக்கு கர்த்தர் ஏவினால் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். எப்படின்னு கேட்பீங்க? இந்த 2 நம்பர் இதில் ஜிபே ஃபோன்பே வந்துக்கிட்டே இருக்குது, இது வழியாக தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமல்ல, ஒரு வேளை நாங்கள் வந்து பார்க்கலாமா, ஃபோன் பண்ணிட்டு வாங்க, தாராளமாக வந்து பாருங்கள். பார்த்ததுக்காக எதுவும் செய்யணுமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கர்த்தர் ஏவினால். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான
நல்ல நாளிலே இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு சொன்ன வார்த்தை, என்னை பின்பற்றின நீங்க எதையாவது என்ன நிமித்தம் விட்டுருப்பீங்கன்னா 100 பெற்றுக்கொள்ளுங்கன்னாரே. யார் யார் கிறிஸ்துவுக்காக இழந்தவர் யார்? யாரும் தரித்திரர் ஆனதில்லை. ராஜ்ய மேன்மைக்காக கஷ்டப்பட்டோர் நஷ்டப்பட்டதே கிடையாது. அன்பின் தெய்வமே, உடைய திருப்பணிக்கென்று யார் யார் கொடுத்து பல ஆண்டுகளாய் தாங்கி வருகிறார்களோ அவருடைய குடும்பங்கள், பிள்ளைகள், குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எங்கிருந்தாலும் ஒரு குறைவில்லாமல் நடத்தும். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, வியாதி படுக்கையில் இருப்போருக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. நெடுநாள் காத்திருக்கிற காரியத்தில் அனுகூலமான கதவுகளை திறங்க. படித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுங்க. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடுங்க. பெற்றோருக்கு பிள்ளைகளால் நல்ல ஆறுதல் தருகிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி தன் புருஷனுக்காக, தன் மகனுக்காக கண்ணீர் வடிக்கிற தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். எத்தனையோ ஆசீர்வாதம் இருந்தும் வீணடிக்கிற பிள்ளைகளுக்காய் கண்ணீர் வடிக்கிற தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். எல்லாம் இருந்தும் எனக்கு ஒரே ஒரு குறைவுண்டேன்னு இன்றைக்கு கண்ணீரோடு முழங்கால் படிட்டு இருக்கிற உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரை காண்கிறவர், கதறுதலை கேட்கிறவர், வேதனைகளை அறிகிறவர், விடுதலை தருவீரா. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.